அனைவருக்கும் நமது திருநாட்டின் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் என்றால் என்ன? குழந்தைகளே, மாணவர்களே, பதில் சொல்லு. சுதந்திர தினத்தன்று கூட இது மாதிரி உட்கார வச்சு இம்சை பண்ணுறீங்க. எங்களுக்கு ஏது சுதந்திரன்றீங்களா? வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா கிட்ட சுதந்திரம் எங்களுக்கு இல்லை. ஸ்கூலில் வந்தால் டீச்சர்ஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க. சுதந்திரம்னா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்கிற மாணவருக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி கல்வின்றது எல்லாருக்குமே கிடைக்காது. மாணவர்களே, சுதந்திரத்துக்கு முன்னாடி கல்வின்றது இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்காது. உயர் சாதி வகுப்பு அவங்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக இருந்தது கல்வின்றது. நமது தேசத்தந்தை காந்தியடிகள், கல்விவள்ளல் காமராஜர், சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார், இந்த மாதிரி பல பேர் அவங்களுடைய போராட்டங்கள், தியாகங்கள், அது மூலயமா தான் நம்ம எல்லாருக்குமே கல்வி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அது பெரிய விஷயம். அப்படி அனைவருக்கும் சமமாக கல்வி கிடைச்சிருக்குன்னா அனைவரும் சமமாக படிக்கிறோமா? அதை யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் சமமாக கல்வி கிடைக்கணும்னு எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணி நமக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதை நல்லா படிக்கணும்ல. அதுதானே நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய நன்றியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே எல்லாருமே ஒரு 900 பேர் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். எல்லாருடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பம் தான். மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ், அதேமாரி குடும்பம் தான். சூழ்நிலைன்றது எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் இதில் எத்தனை பேர் எல்லாருமே நல்லா படிக்கிறோம்? ஒரு 30 to 40% நல்லா படிக்கிறீங்க. அனதர் ஒரு 30% சுமாராக படிக்கிறீங்க. மீதி 30% பசங்க பாஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த நிலைமை? அவங்க எப்படி படிக்கிறாங்க? அவங்க அவங்களுடைய நிலைமையை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், நம்ம நல்லா படித்தாதான் நம்ம குடும்பம் முன்னேறும், நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேறும், நம்ம நினச்சி தான் சாதிக்க முடியும், எல்லாமே நினைக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். நம்ம பள்ளியில் படித்த ஒரு மாணவியை நான் சொல்கிறேன். இந்த முதல் மார்க் எடுத்த பிரியா, அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். அவங்க அம்மா பரமேஸ்வரி, எங்கள் வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க அப்பா கணபதி எங்கிட்ட சைட் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. ரொம்ப சாதாரண குடும்பம் தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இருக்கிற அக்கறை நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் முன்னேறணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா போய் ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க முடியாது. அவங்க காலம் போயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்க நல்லா படித்தா மட்டும்தான் அவங்க குடும்பம் முன்னேற முடியும். அதுமாரி ஒரு சிந்தனையோடு படிக்கிறாங்க எல்லாமே. அந்த சிந்தனையோடு எல்லாரும் படிக்கணும். இதேமாரி நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அந்த பொண்ணு நான் சொன்ன அறிவுரையெல்லாம் மனசில் வாங்கியிருக்கிறா. வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறா, அம்மா நான் நல்லா படிக்கிறேன், சார் சொன்ன கருத்தெல்லாம் நான் கவனமாக கேட்டுக்கிட்டேன், அடுத்த முறை நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி சார்கிட்ட ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறா. அப்போ நம்ம சொன்னது ஏதோ மாணவர் மத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதை மாதிரி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை சாதிச்சு காட்டியிருக்கிறா. இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு பிரியா தான். இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் எதுவுமே வீண் போகலை. குழந்தைங்க அதை கேட்குறாங்க. நல்ல விஷயத்தை இப்போ நான் கூட நல்ல விஷயம் எங்கேயோ யாராவது சொன்னால் அதை கேட்டுக்குவேன். அதை மாதிரி மாறணும்னு நான் விருப்பப்படுவேன். நல்லது எங்கே யார் சொன்னாலும் எல்லாருமே எடுத்துக்குங்க. ஏன்னா அது நம்மளுடைய உயர்வுக்கு தான். நீ என்ன அட்வைஸ் பண்ணுறது நான் கேட்குறதுன்றது இருக்கவே கூடாது. எல்லாருமே எதுக்கு சொல்கிறாங்க? நம்மளோட உயர்வுக்கு சொல்கிறாங்க, நம்மளோட முன்னேற்றத்துக்கு சொல்கிறாங்க. அதனால் எந்த அட்வைஸுக்கு சொன்னாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்குமே தகுதி இருக்குது. எல்லாருமே நல்லா படிக்க முடியும். நீங்கள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இழைச்சவங்க கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஸ்டார்ட் பண்ணணும். பல பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் இமயமலையே அடையலாம். அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். நீங்கள் அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்காமல் உக்காந்துட்டே இருந்தால் உக்காந்துட்டே தான் இருக்கணும்.
நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பள்ளியில் 10th ரிசல்ட் வந்தது. அதில் எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்துட்டு தேர்ச்சி விகிதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன், ஹெச்எம்கிட்ட லிஸ்ட்டு கேட்டேன், யார் யார் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, அவங்க மொபைல் நம்பர் கொடுங்க, அவங்க பேரண்ட்ஸ் நேம் கொடுங்கன்னு. எங்கள் ஆஃபீஸில் அதுக்குன்னு ஒருத்தர் போட்டு அவங்க எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா 10th ஃபெயில் ஆகிட்டு அவங்க மேற்கொண்டு படிக்கலைன்னா அவங்களுடைய எதிர்காலமே வீணாக போயிடும். கவர்மெண்ட்டு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. திருப்பி வந்து ஒரு 2 மாதத்தில் எக்ஸாம் வச்சு அவங்களே 11th படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுமாரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதனால் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி ஆஃபீஸ்க்கு வர வச்சு, உங்களுக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் டுடரே இல்லை, நான் வந்துட்டு டியூஷன் எடுக்கிறேன், நான் பே பண்ணி உங்களை எல்லோரையும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் 40 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 30 பேர் வந்துட்டு சேர்ந்து படித்தாங்க. அதில் ஒரு 28 பேர் வந்து பாஸ் ஆகிருக்கிறாங்க. இதுதான் எனக்கு உண்மையான நிகழ்ச்சி. இத்தனை வருஷம் நான் வந்து ட்ரஸ்ட்டு நடத்திருக்கிறேன். அந்த ஒரு செய்தி கேட்டோன்னே தான் நான் வந்து ரொம்ப ஆனந்தப்பட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு வீணாக போயிடக்கூடாது, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுமாரி இந்த முறை வந்துட்டு அதுமாரி ஒரு நிலைமை நம்ம 10th ரிசல்ட்டில் வரக்கூடாது, எல்லாருமே தேர்ச்சி அடையணும். இந்த காம்பவுண்ட் வாலை வந்து நான் ஒரு 8 to 10 lakhs செலவில் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கூட எனக்கு வந்து நான் ஒரு பெரிய செலவாக நினைக்கல, எனக்கு ஒரு திருப்தியும் தரல. இந்த பசங்க பாஸ் ஆனாங்கன்னு சொன்னதை கேட்டேன் பாருங்க, அதுதான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே வந்துட்டு அந்த மாணவனுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுமாரி பயனுள்ள விஷயங்களே நான் எப்பவுமே செய்யணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர 10th ரிசல்ட்டில் மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து 400 மார்க்குக்கு மேலே வாங்கணும். எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுடைய குறிக்கோளை வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க, சின்னதாக செட் பண்ணிங்க. இப்போ இந்த 40% 50% நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னால அதுக்கெல்லாம் காரணம் யார்? ஆசிரியர். ஆசிரியர் நல்லா சொல்லித்தரதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுது. இந்த 30% சரியாக படிக்காதவங்களுக்கு என்ன காரணம்னா, வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறதும் கேட்குறதில்ல, டீச்சர் சொல்கிறதும் கேட்குறதில்ல, யாராவது இதுமாரி அறிவுரை சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இதெல்லாம் யாருக்காக சொல்கிறாங்க? அதுமாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சார் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு 6வதுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீ ஐஐடி படிக்கணுமா இன்னும் எதுன்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் என்னவாக இருக்கணுன்றதை டிசைட் பண்ணிடுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அதை மாதிரி நீங்கள் கேளுங்க, பேரண்ட்ஸ் கேளுங்க. கண்ணு ராஜா வாடா உட்கார்றா அப்படின்னு அன்பாக பேசுங்க. ஏய் வா போ சரி அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தான் அரவணைப்பாக கூப்பிடணும். பசங்க என்ன தான் தப்பு செஞ்சாலும் அன்பாலே திருத்தணும். நீங்கள் கோபமாக பேச பேச நம்ம மேலே வெறுப்பு தான் வரும் குழந்தைங்களுக்கு. எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே குழந்தைகிட்ட வந்துட்டு எதிர்மறையாகவே பேசாதீங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு கேளுங்க, டேய் என்னடா என்ன பண்ண போகிற, நீ எல்லாம் நல்லா படிச்சதுனால தான் நம்ம குடும்பம் முன்னேறும், நீ நல்லா இருப்ப, நம்மளாம் எல்லாம் நல்லா இருப்போம், உனக்கு என்னடா வேணும், எந்த சப்ஜெக்ட்லடா நீ வீக்காக இருக்கிற சொல்லுடா, நான் உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுங்க. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, இப்போ இருந்தே கோல் வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃப் சண்டையிலேயே வந்துட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தால் குழந்தைங்க வந்து எப்படி இதுவாகும். அதனால் அதெல்லாம் நிறுத்திட்டு குழந்தைங்க மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரேம்குமார் சார் பற்றி சொல்லி ஆகணும். இவர் வந்து பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ஆதி திராவிட நல்ல ஸ்கூல், இருளர் ஸ்கூல், இதுமாரி ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு 1000 ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸு, கல்வி 40 ஆப் இதெல்லாமே எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இது நம்ம ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து 25 மாவட்டத்தில் 1000 ஸ்கூலுக்கு அதுமாரி பண்ணியிருக்காங்க.